அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதிபராக பதவியேற்கும் நிலையில் தனது அமைச்சரவையில் உள்ளவர்களை தேர்வு செய்து வருகிறார். இதற்கிடையே ட்ரம்ப் அமைச்சரவையில் இடம்பெற உள்ளவர்கள் மற்றும் அவரால் டாப் பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரம் அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் அதிபராக பதவியேற்க உள்ளார். இதையடுத்து ட்ரம்ப் தனது நிர்வாகத்தில் இடம்பெற உள்ளவர்களை தேர்வு செய்து வருகிறார். அதேபோல முக்கிய பதவிகளுக்கும் தனது சகாக்களை நியமித்து வருகிறார். இதற்கிடையில் ஒரே நாளில் சொல்லி வைத்தது போல ட்ரம்ப் தனது நிர்வாகத்திற்கு தேர்வு செய்து வைத்துள்ள பலருக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இது அமெரிக்காவில் மிக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக FBI தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. இதனை ட்ரம்ப் தரப்பின் செய்தி தொடர்பாளர் உறுதி செய்திருக்கிறார். ட்ரம்ப் தனது அமைச்சரவைக்கு தேர்வு செய்தவர்கள் மற்றும் பல டாப் பதவிகளுக்கு தேர்வு செய்தோருக்கு குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ட்ரம்பின் செய்தி தொடர்பாளர் கரோலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அதிபர் ட்ரம்பின் அமைச்சரவையில் உள்ளவர்கள் பல பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டோருக்கு நேற்றிரவு மற்றும் இன்று காலை கொலை மிரட்டல் வந்துள்ளது. அவர்களை அச்சுறுத்தும் வகையில் மிக மோசமான மெசேஜ்கள் வந்துள்ளன என்று குறிப்பிட்டு பேசினார். அடுத்து அமையவுள்ள அரசில் இடம்பெறும் பலருக்கும் இப்படி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக அமெரிக்க புலனாய்வு நிறுவனமான FBI அமைப்பும் இதனை விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக FBI கூறுகையில், பல வெடிகுண்டு மற்றும் கொலை மிரட்டல் சம்பவங்கள் வந்துள்ளன. இது குறித்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அச்சுறுத்தல்களையும் தீவிரமாக கொண்டு விசாரித்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர். முன்னதாக ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவரை கொலை செய்ய 2 முயற்சிகள் நடந்தது. குறிப்பாக பென்சில்வேனியா மாகாணத்தில் ட்ரம்ப் மீது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கி குண்டு அவரது காதை உரசி சென்றது. அதில் நூலிழையில் அவர் உயிர் தப்பியதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல மற்றொரு முறை ட்ரம்பை கொலை செய்யும் நோக்கில் அவரது கோல்ஃப் மைதானத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் அடையாளம் தெரியாத நபர் உள்ளே வந்ததும் குறிப்பிடத்தக்கது.